வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. அண்ணனின் தம்பி உண்மை தோழன், அண்ணனின் தம்பி உண்மை தோழன், ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா, ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா. சமயம் வந்தது தர்மம் வென்றது, நல்லது நினைச்சோம் நடந்ததையா, நல்லது நினைச்சோம் நடந்ததையா. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. தந்தான தந்தான தான தந்தான தந்தான தான தந்தான தந்தான தான தந்தான தந்தான தையா. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. ஊருக்கு உழைச்சாலே ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே, ஏழை உரிமையை மதிச்சாலே. பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும், பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும். வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, பிழைத்தவரெல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க, தலைகுனிவாக ஆனாங்க. அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானமும் துணை இருக்கு. வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. நடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், நேர் வழி சென்றால் பயமேது, நேர் வழி சென்றால் பயமேது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது, காலத்தினாலே அழியாது. சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க. சரித்திரம் மாறுதுங்க, இனிமே சரியா போகுமுங்க. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. அன்புடன் தமிழக மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே பேருந்துகளாக கூடியிருக்கின்ற
என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, அண்ணாவின் தம்பியாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பேருக்கும் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஓர் வேண்டுகோளாக உங்களுக்கு விடுக்கிறேன். வருகின்ற தேர்தல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்று நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் குறைகளை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை. மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்கள் வரி பணத்தை அவர்கள் விரயமாக்கப்பட்டிருக்கிறார்கள். உழைப்பவர்கள், அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், இவர்கள் அனைவரும் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு மனவேதனை அடைகின்றது. அண்ணாவின் கொள்கை கொண்ட நாம் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. நண்பர் கலைஞர் அவர்கள் அவர் மீது நான் 45 வழக்குகளை தொடுத்தேன். டெல்லியில் சென்று வி.வி. கிரி அவரிடம் ஒப்படைத்தேன். அவர்கள் சர்க்காரியா கமிஷனை நியமித்தார்கள். அந்த ஊழல் வழக்கிலே கலைஞர் மீது 28 வழக்குகளை நாம் வென்றுள்ளோம். அதற்காக அவரை இந்த அரசாங்கம் கைது செய்யப்பட்டுள்ளது. மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மக்கள் நீதிமன்றத்துக்கு முன் மண்டியிட்டு ஆக வேண்டும். நாம் மக்களிடம் என்ன சொல்லப்படுகிறோம்? இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி, ஆனால் நாம் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கப்படுகிறோம். நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து விட்டார். மக்களை பற்றி கவலைப்படவில்லை. நான் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் அண்ணாவின் தம்பிகள். இல்லாதவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர இல்லாதவர்கள் இடத்தில் நாம் கொள்ளையடிக்கக்கூடாது. அது முறையும் அல்ல. நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்துள்ளார். இதை நான் கேட்டதற்கு, கணக்கு கேட்டதற்கு என்னை வெளியிலே அனுப்பிவிட்டார். நான் மக்களிடத்தில் உண்மையை சொன்னேன். நான் என்ன தவறு செய்தேன்? என் மீது ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை நீங்கள் கண்டிக்கலாம், ஏன் தண்டிக்கவும் செய்யலாம். ஆனால் கழகத்தின் கொள்கைகளுக்கு புறம்பாக மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்று ஆட்சி செலுத்தப்படுகிறார்.
நான் கணக்கு கேட்டதற்கு என்னை வெளியே அனுப்பிவிட்டார். நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அண்ணா உருவாக்கிய இயக்கம், இந்த இயக்கத்தில் இப்படி ஒரு தவறுகள் நடக்கப்படுகிறது என்று என் மனதுக்குள் பெரிய வேதனையாக இருந்தது. வெளியில் வந்தேன், கட்சியை துவங்கினேன். தாய்மார்கள், பெரியோர்கள், நண்பர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். நான் ஆட்சி பொறுப்பில் ஏற்றேன். ஆட்சி ஆளுபவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மக்கள் வழிப்பணத்தை நாம் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் அது மக்களுக்கு பாதிப்பாகிவிடும். இந்த எம்ஜி ராமச்சந்திரன் வறுமையிலே கஷ்டப்பட்டேன், துயரப்பட்டேன். அதனுடைய பின்விளைவு என்னவென்று நான் அறிந்தவன். நான் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் 20,000 நுகர்வோர் கடைகளை திறந்து வைத்தேன். மக்கள் குறைபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அரிசி கிடைக்க வேண்டும், கோதுமை கிடைக்க வேண்டும், மண்ணெண்ணெய் கிடைக்க வேண்டும். அனைத்து பொருள்களையும் மக்கள் பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்த எம்ஜி ராமச்சந்திரன் அந்த திட்டத்தை துவங்கினேன். அது மக்களிடத்தில் மாபெரும் வெற்றியை கொடுத்தது. இவை அனைத்தும் மக்களாகிய நீங்கள் உங்கள் வரிப்பணம், நீங்கள் இரத்தத்தை வேவையாக சிந்தி செலுத்துகின்ற வரிப்பணத்தில்தான் இன்று நான் அரியணையில் அமர்ந்து கொண்டு அண்ணாவின் தம்பியாக, மக்களின் சேவகனாக, மக்களின் தொண்டனாக, இது அண்ணாவின் பொன்மொழியை இந்த எம்ஜி ராமச்சந்திரன் கடைபிடித்து வருகிறேன். சத்துணவு திட்டம் என்று ஒன்றை அமைத்தேன். அதற்கு அதிகாரிகள் நம்மால் இதை நடத்த முடியாது என்று அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் நான் ஒரு உண்மையை சொன்னேன். இந்த சத்துணவு திட்டம் கிட்டத்தட்ட 68 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைவார்கள். அதற்காக நான் மக்களிடத்தில் பிச்சை எடுத்தாவது நான் இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவேன் என்றேன். அதுவும் மாபெரும் வெற்றியாக அமைந்தது. இதை ஏன் நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், மக்களுடைய வரிப்பணம் ஒருபோதும் வீணடிக்கக்கூடாது. அவர்கள் மீது நாம் பாரத்தை சுமத்தக்கூடாது. இந்த நடைபெறுகின்ற ஆட்சி அண்ணாவின் ஆட்சி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனதிலே சிந்தனையாக பெருகெடுத்து ஓடுகின்றது. அதை நான் சரியான பாதைக்கு கொண்டு போக வேண்டும் அல்லவா? இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக அமைக்கின்ற திட்டம்தான் அது மக்களை முழுமையாக போய் சென்றடையும்.
மக்கள் நமக்கு வாக்களித்தார்கள், அவர்கள் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய கடமை. அதை நான் மறந்துவிட மாட்டேன். நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் மக்களுக்காக ஆட்சி செலுத்தவில்லை, தன் குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தினார். அதற்கு தேவையானதையும் சேர்த்து கொண்டார். அதற்கு உண்டான பலனை அவர் இப்பொழுது சிறைச்சாலையில் அனுபவிக்கின்றார். என் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துவார் நண்பர் கலைஞர் அவர்கள். ஏன்? போக்குவரத்து கட்டணம் 5 பைசாக உயர்த்தப்பட்டேன். அவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்கிவிட்டார். மக்கள் பயணம் செல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள் என்றெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார், போராட்டம் நடத்தினார். ஆனால் நான் மக்களுக்கு ஒருபோதும் துன்பத்தை கொடுக்க மாட்டேன். 5 பைசா ஏற்றப்பட்டதுக்கே கலைஞர் அவர்கள் பெரிய ஒரு குற்றத்தை சுமத்தி மக்களுக்கு ஒரு பிரமிப்பை கொண்டு வந்தார். ஏன் நான் சொல்லப்படுகிறேன் என்றால், அவர் ஆட்சி நடந்தது இந்த தமிழக மக்களுக்கு தெரியும். நம் கழக உடன்பரப்புகள் ரொம்ப கவனமாக பணியாற்ற வேண்டும். மக்கள் குறைகளை கண்டறிந்து செயல்படுவதுதான் உண்மையான அண்ணாவின் தம்பியாகவும் இந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய தொண்டனாகவும் இருக்க முடியும். மக்களுக்காக நாம் என்ன ஆற்ற வேண்டும், மக்களுக்காக நாம் என்ன செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு நம் மனதினிலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இன்று பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக நடந்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் தன்னந்தனியாக போவதற்கு மனதிலே தைரியம் இருக்கின்றது. அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது. தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார், உண்மையாக இருப்பவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுவார்கள். இதுதான் கொள்கை. நாம் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடகத்திலிருந்து நாம் அணுகினோம். அப்பொழுது முதல் மந்திரி அவர்கள் என்னை அழைத்தார். அவர் எனக்கு மதிய உணவை பரிமாற்றினார். எனக்கு விக்கில் வந்துவிட்டது. அண்ணே தண்ணி கொடுங்க என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், என் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுங்கள். அவர் சொன்னார், நீங்கள் தண்ணியை கொடுங்கண்ணா, முதலில் என் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கள். உடனே அவர் தண்ணீர் தமிழகத்துக்கு கொடுத்தார். ஏன் நான் உங்களுக்கு எடுத்து கூறப்படுகிறேன் என்றால், நாட்டு மக்களுடைய நலன்களை கருதினால் ஆட்சி நடத்தப்பட வேண்டுமே தவிர நமக்காக ஆட்சி ஆளக்கூடாது. அது அதிகாரம், துஷ்பிரயோகம்.
நாம் என்றுமே அண்ணாவின் தம்பிகள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை மூன்றும் நமக்கு கொள்கைகளாக இருக்கின்றது. இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மீது யாரும் குறை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நான் இந்த நாட்டுக்கு தகுதியானவன் அல்ல என்று பொருள் ஆகிவிடும். நான் ரொம்ப கவனமாக இருக்கின்றேன். நம் மக்கள் நலம் பெற வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கவனமாக ஆட்சி செலுத்தக்கூடியவன். நண்பர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் செய்யாத தவறே இல்லை. ஆனால் என்னை அவமரியாதையாக தான் அவர் பேசுவாரே தவிர மரியாதையாக பேச மாட்டார். ஏனென்றால் நான் 40 ஆண்டு காலம் அவருடன் நண்பராக பழகிவிட்டேன். அவருடைய மனநிலை அவ்வளவுதான். அதற்காக அவரை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வன்முறைகள் அவர்கள் ஆட்சியில்தான் தலைவிரித்து ஆடியது. நான் இயக்கம் தொடங்கியவுடன் கிட்டத்தட்ட 63 தொண்டர்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். அவ்வளவு வன்மம், கொடூரம். இந்த எம்ஜி ராமச்சந்திரனை அழித்து விட வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு வெறியாட்டம். என்னை பாதுகாத்தவர்கள் தமிழக மக்கள், என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள். இன்று உங்கள் முன்னே தமிழக முதல்வராக நான் பணியாற்றி வருகிறேன். என் மூச்சு, என் பேச்சு அண்ணாவின் கொள்கை. நம் இயக்கத்தில் இருப்பவர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது. நமக்கு இருப்பதை வைத்து போதுமான வாழ்க்கையை நாம் செயல்படுத்தினால் நாடும் நலம் பெறும், பூமியும் பலம் பெறும், மக்கள் மனநிறைவாக வாழ்வார்கள். நான் மருத்துவமனைக்கு சென்று அமெரிக்கா நாட்டிலிருந்து தாயகம் வருகின்ற பொழுது என்னை மக்கள் அதிகமாக நேசித்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கடனாக இருக்க வேண்டாமா? இந்த எம்ஜி ராமச்சந்திரன் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் இந்த தமிழக மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது என்று மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 3வது முறையாகும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வைத்தார்கள். அந்த தமிழக மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் இயக்கம் மாபெரும் இயக்கமாக வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கிறது என்று நான் மனதார உங்களை பாராட்டுகின்றேன். அனைவரும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் கட்சியில் பணியாற்றுங்கள். இது அண்ணாவின் கொள்கை, இந்த எம்ஜி ராமச்சந்திரனுடைய கொள்கை. நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம், தமிழக மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு வாழ்க அண்ணா நாமம். நன்றி, வணக்கம்.